என் தங்கப்பிள்ளையே, பஞ்சமி இரவில் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பது உன் அம்மா வராகி நான் ஆவேன். என் தங்கமே, முதலில் உன்னுடைய ஆழ்மனதிற்குள் வராகி வந்துவிட்டாள் என்பதை முதலில் நீ நம்பு. என் தங்கமே, எத்தனையோ பூஜைகள் செய்து எத்தனையோ வேண்டுதல்கள் வைத்து இந்த அம்மாவை இன்று உன் இல்லத்திற்குள் நீ வரவழைத்திருக்கின்றாய். என் தங்கமே, பூஜைகள் செய்யும் பொழுது மனதில் எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம். உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி அம்மா என்னுடைய குழந்தை என்ன மனநிலையில் என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன். அம்மா எதற்காக உன் கவலைகளை மறந்து என்னை காணச் சொல்கிறேன் என்றால், என் தங்கமே, நான் என் குழந்தையின் முகத்தில் நிச்சயமான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்க விரும்புகின்றேன். நீ என் முன்னால் வரும் பொழுது உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து வந்து நிற்பாயானால் ஒரு நொடியில் உன்னுடைய முகத்தை நான் மாற்றி காட்டி விடுவேன். என் தங்கமே, இந்த தாயானவள் இந்த பஞ்சமி இரவில் உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு காட்சி மட்டுமல்ல, உனக்கு நல்ல வாக்கினையும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்படி வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனதை எப்படி குளிர்விப்பேன் என்பதனை இப்பொழுது அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். நான் இன்று உன்னுடைய பூஜையில் காட்சி கொடுக்கத்தான் போகின்றேன். ஒருவேளை அந்த காட்சியை உன்னால் காண முடியவில்லை, உன்னால் உணர முடியவில்லை என்றால் கனவில் தோன்றுவேன். என் தங்கமே, இரண்டிலுமே ஒரு சேர உனக்கு நான் தோன்றினேன். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனை ஒன்று முழுதாக முடிவடையப் போகிறது என்று அர்த்தம். என் தங்கமே, நான் உன் பூஜையில் காட்சி கொடுக்கும் பொழுது அதை நீ கண்டும் காணாமல் சென்று விட்டாய் என்றால் அது உன்னுடைய தவறு. ஏனென்றால் அம்மா சொல்வது போல உன்னுடைய மனது ஒரு நிலைப்பாட்டோடு இருந்தால்தான் அம்மாவை காண முடியும். மனது அங்கேயும் எங்கேயும் அலை பாய்ந்து கொண்டு அதை செய்யவா இதை செய்யவா என்று எப்பொழுதும் திசை தெரியாமல் இருந்து கொண்டிருப்பாயானால் நான் வருவதும் போவதும் உன் கண்களுக்கு தெரிந்து விடாது. எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், எத்தனை சூழ்நிலைகள் மோசமானதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் நீ இந்த நேரம் தெய்வத்தை வணங்குவதற்காக வந்திருக்கின்றாய். வீட்டினுள் எந்தவிதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் தெய்வம் அமைதியாக உனக்கு நல்லருளை வழங்குகின்ற பொருட்டு உன்னுடைய சூழ்நிலையை நீ உருவாக்க வேண்டும். என் தங்கமே, இன்று இந்த வராகி உன்னிடத்தில் இத்தனை அமைதியோடு பேசுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. என் குழந்தைக்கு எந்த விதமான மன சங்கடங்களையும் கொடுக்க உன் அம்மா நான் விரும்பவில்லை. மாறாக என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற குழப்பத்தை விடுவிக்கத்தான் விரும்புகின்றேன். முதலில் என் பிள்ளை நீ உன்னோடு இந்த வராகி இருக்கின்றாள் என்பதனை உணர வேண்டும். நீ உணர்ந்து விட்டாய் என்றாலே பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு கடந்து போய்விடும். உன்னுடைய மனது அமைதியடையும். உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் நம்பிக்கை வரும். எல்லோருக்குமே தெய்வ நம்பிக்கை இருக்கும் என்று சொல்ல முடியாது. நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு சிறு துளி அளவு நம்பிக்கை கூட இல்லாமல் உன் இல்லத்தில் இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படி இருந்து விட்டால் பரவாயில்லையே அம்மா, அவர்கள் என்னை கூட பூஜைகளை செய்ய விடாமல் இடைஞ்சல் அல்லவா செய்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ நினைப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, அவர்கள் உனக்கு இடைஞ்சல் கொடுப்பது போல இருக்கலாம். அவர்கள் உன்னை தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இரு என்று சொல்லலாம். தெய்வம் நமக்கு எதுவும் செய்யாது என்றும் சொல்லலாம். இன்று விடியலில் உனக்கு நடந்த ஒரு கஷ்டத்தை கண்டு நீ இந்த தெய்வத்தை வணங்குவதனால் உனக்கு என்ன பலன் என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் என் குழந்தை, நீ எப்பொழுதும் நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் இருந்து பின்வாங்கியது கிடையாது.
உனக்கு எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நானும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருப்பேன். உனக்கு நல்ல அருளை வழங்கி கொண்டுதான் இருப்பேன். கஷ்டங்கள் வந்ததல்லவா, ஆனால் அதை நான் பெரிதாக உனக்கு எடுத்து கொண்டு செல்லாமல் அந்த பிரச்சனையை உனக்கு சாதாரணமாக முடித்து கொடுத்தேன் அல்லவா. கஷ்டம் வந்தது என்று தெய்வத்தின் மீது பழியை போட்ட அவர்கள் அந்த கஷ்டம் எப்படியோ போய் முடிய வேண்டியது சாதாரணமாக முடிந்துவிட்டது என்றதும் உன்னிடத்தில் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டார்கள் அல்லவா என் தங்கமே. அதனால் யாருடைய வார்த்தைகளும் உன்னுடைய மனதை பாதிக்காமல் தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை நீ சரியாக செய்து கொண்டே இரு. தெய்வம் நமக்கு தரவில்லையே என்று நினைத்து வேதனைப்படாமல் தெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை எப்பொழுதும் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெய்வம் நம்மை கண்ணெடுத்து பார்க்கத்தான் வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். வராகி தரவில்லை என்று சொல்வதை விட வராகி தந்ததை பெறுவதற்கான நேரத்தில் நீ இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனிமேல் நீ கேட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும். அதற்கு இந்த வராகி நான் உனக்கு சத்திய வாக்கினை அல்லவா இந்த இரவில் தருகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வராகியானவள் இன்று உன்னுடைய கனவில் தோன்றும் பொழுது நீ உன்னுடைய மனதை அமைதிப்படுத்திக்கொள். அப்பொழுதுதான் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தை, அம்மா இன்று உனக்கு உன் கனவில் வரப்போகின்ற ரூபம் இதோ இந்த ரூபம்தான். பார்த்து விட்டாயல்லவா என் தங்கமே. அம்மா எப்பொழுதுமே என்னுடைய உண்மையான ரூபமான பன்றியின் உருவமாகிய அந்த கருப்பு வண்ணத்தில்தான் உன் கனவில் தோன்றுவேன். ஒருவேளை நான் வேறு வண்ணத்திலோ அல்லது வேறு விதமான தோற்றத்திலோ வருவேன் என்றால் அதை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். என் குழந்தை, என்னை இன்று இந்த ரூபத்தில் யாரெல்லாம் காண்கின்றார்களோ, யாரெல்லாம் இன்று என்னுடைய வாக்கினை கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி ஒன்று விரைவாகவே வந்து சேரப்போகின்றது என்பதனை தானாகவே புரிந்து கொள்ளலாம். வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்க வேண்டிய நீ இன்று அதனை முழுமையாக பெற்றுவிட்டதை உணரவும் போகின்றாய். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது சகஜம். அந்த கஷ்டங்களை தாண்டுவதும் சகஜம் என்பதை எப்பொழுது எல்லாவற்றையும் சகஜமான மனநிலையில் நீ எடுத்து கொள்கின்றாயோ அப்பொழுதே இன்னமும் உனக்கு வாழ்க்கையின் மீது அதிக அன்பு வந்துவிடும். வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளையும் நீ ரசித்து ரசித்து வாழத் தொடங்குவாய். என் தங்கமே, இன்று உன்னுடைய மனது ஒருநிலைப்பட்டு என் முன்னால் நிற்கும் பொழுது நான் பேசுகின்ற வார்த்தைகளை கூட உன்னால் கேட்க முடியும். அந்த அளவிற்கு இன்று இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உணர்வுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அம்மா இருப்பதை நீ உணர வேண்டுமல்லவா? நீ இன்று பூஜைகள் செய்யும் பொழுது ஏதேனும் ஒரு வடிவத்தில் அல்லது பூக்களை கீழே சிந்தியோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் உனக்கு இன்று நல்ல ஒரு ஆசியை வழங்குவேன். நீ வணங்கும் பொழுது, நீ என்னை நினைக்கும் பொழுது தீபத்தினை அசைய விட்டோ அல்லது மலர்கள் என் மீதிருந்து கீழே விழுவதைக் கண்டாலோ என் குழந்தை, அம்மா உன்னை கண்டு கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் குழந்தை, மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும். எதை நினைத்தும் வருத்தப்படாமல், யாரை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னோடு உனக்கு துணையாக இந்த வராகி இருக்கின்றாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு உன்னுடைய பூஜைகளை சரியாக செய்து இந்த வராகியினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்று கொண்டால் போதும். என் தங்கமே, இனி உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமானதாக எப்பொழுதுமே உன்னுடைய கைகளில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உனக்கு பாதுகாவலாகவும் என்றும் உன்னோடு இருக்கும் பொழுதும்
யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.